தமிழக அரசியல்ல கடந்த 60 ஆண்டுகளாக நிலவி வந்த திராவிட கட்சிகளோட ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளார் நடிகர் விஜய். இது தொடர்பான விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக அரசியல்ல கடந்த 60 ஆண்டுகளாக நிலவி வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்துள்ளார் நடிகர் விஜய். அவர் பதவியேற்றவுடன் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை உரக்க சொல்லியிருக்கிறார். தன்னுடைய ஆட்சியில் பவர் சென்டர் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை மிக தெளிவாக அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த ஆட்சியில எனக்கு தெரியாமல் எந்த ஒரு நகர்வும் இருக்காது. திட்டங்களை செயல்படுத்துவதிலும் நானே இறுதி முடிவெடுப்பேன். என்னை மீறி யாரும் இங்கே அதிகாரத்தை செலுத்த முடியாது என்று அவர் கூறியது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முந்தைய காலங்கள்ல ஆளும் கட்சியில முதலமைச்சரை தவிர்த்து அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் தனித்தனியாக பவர் சென்டர்களாக உருவெடுத்து அரசை தங்களுக்கு சாதகமாக இயக்கிய கதைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நானே அதிகார மையம், என் மக்கள் மட்டுமே எனக்கு எஜமானர்கள் என்று விஜய் கூறியிருப்பது தமிழக நிர்வாகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை குறிப்பதாக சொல்கிறார்கள். உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக அரசியலுக்கு வந்த உங்க விஜய, இந்த விஜய, நீ வா விஜய், நாங்களா இருக்கோம், பாத்துக்கிறோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா, நண்பா நாங்களா இருக்கோம் சொல்லி அவ்வளவு அன்பா, அவ்வளவு உறவா என்ன ஏத்துக்கிட்டீங்க. அதிகார பகிர்வு குறித்து பேசியது மட்டுமின்றி ஊழல் குறித்து தன்னுடைய கடுமையான எச்சரிக்கையை விஜய் விடுத்திருக்கிறார். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். யாராவது ஊழல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த ஆட்சிக்குள் நுழைந்திருந்தால் இப்போதே அந்த எண்ணத்தை மறந்து விடுங்கள். ஊழலுக்கு இங்கே இடமே இல்லை. மக்கள் வரிப்பணத்தில் ஒரு பைசா கூட தொடக்கூடாது. மக்கள் பணம் வேண்டாம். மீண்டும் சொல்கிறேன், மக்கள் பணம் ஒரு ரூபாய் கூட எனக்கு வேண்டாம் என்று அவர் ஆவேசமாக பேசியிருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி, விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா, நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. கடந்த காலங்கள்ல திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளோட ஆட்சிகளிலும் பவர் சென்டர் சிக்கல்கள் பெரும் விமர்சனங்களை சந்திச்சுச்சு. இதுவரை நடந்த திமுக ஆட்சிகள்ல கட்சிக்குள்ளும் ஆட்சிக்குள்ளும் பல அதிகார மையங்கள் இருந்ததாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தன. குறிப்பாக அரசியல்வாதிகளின் குடும்ப உறுப்பினர்களின் தலையீடு மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான அதிகார போட்டி நிர்வாகத்தை சீர்குலைத்ததாக பல செய்திகளும் லீக் ஆனுச்சு. ஒரு கோப்பில் கையெழுத்திட வேண்டுமெனில் பல அடுக்கு அதிகார மையங்களை கடக்க வேண்டிய நிலை உள்ளது. இது திட்டங்கள் மக்களை சென்றடைவதில் பெரும் காலதாமதத்தை ஏற்படுத்தியது. இதே போல ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் OPS, EPS என 2 அதிகார மையங்கள் உருவானது நிர்வாகத்துல பெரும் குழப்பத்தையும் விளைவித்தது. இதனால அரசு இயந்திரம் முடங்கிய நிகழ்வுகளும் அரங்கேறின. முதலமைச்சர் விஜயின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியல்ல ஒரு ஒற்றை அதிகார தலைமை பண்பை கொண்டு வந்திருக்கு. நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரவும் இடைத்தரகர்களின் குறுக்கீட்டை தவிர்க்கவும் இதுவே சரியான வழி என்று சில அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
மக்களின் கோரிக்கைகள் நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வரும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். இனி எந்த அமைச்சரோ கட்சி நிர்வாகியோ அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பான காரியங்களில் ஈடுபட முடியாது என்ற விஜயின் உறுதிமொழி தமிழக மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த ஆட்சி வெறும் பெயரளவுல மற்றும் மாற்றமாக இல்லாமல் நிர்வாக கட்டமைப்பிலும் ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சையை செய்ய தயாராகிவிட்டது என்பதை முதலமைச்சர் விஜயின் பேச்சு உறுதிப்படுத்தியுள்ளதாக சொல்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.